ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். ஜனநாயகம், ஜனநாயகத்தின் முதுகெலும்பு தேர்தல்னா அதோட முக்கிய அம்சம் அரசியல் கட்சிகள். தமிழகத்தில் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேல யார் ஆட்சி செய்வான்னு நம்ம பார்க்கும்போது இரண்டு திராவிட கட்சிகள் தான் மாத்தி மாத்தி ஆட்சி செஞ்சிருக்காங்க. வேறு ஒரு மூணாவது பிளேயர் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வந்ததே இல்லைங்கிறத ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனா சின்ன சின்ன கட்சிகள் நிறைய வந்து அவர்கள் யாரோட கூட்டணி சேருவாங்களோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதற்கு அவங்களுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி அவங்க எடுத்துக்கொண்டு சேர்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்திருக்கு. உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள், பாமக. அப்படி கடைசியாக தமிழகத்தில் தோன்றிய ஒரு மிகப்பெரிய கட்சி நம்ம சொல்லணும்னா தேமுதிக. விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்தோட ரசிகர்களாலையும் அவர் வாக்காளர்களாலையும் அன்போடு அழைக்கப்பட்ட விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அதாவது டிஎம்டிகே. ஒரு விஷயத்த விஜயகாந்தை குறித்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு அரசியலை பலகாலமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆரம்பங்கள்ல இருந்தே நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொன்ன ஒரு நபர் விஜயகாந்த். யாருக்காகவும் யார் இருந்தாலும் இல்லாட்டினாலும் வரமாட்டேன், இவர் போன பிறகு தான் வருவேங்கிறத கிடையாது. 2005 நான் அரசியலுக்கு வருவேன்னு சொன்னாரு. அதே மாதிரி 14 செப்டம்பர் 2005 மதுரை மாநாட்டில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தன்னோட கட்சியை தொடங்குறாரு. இதுல கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, விஜயகாந்த் கட்சி தொடங்கும் போது அந்த சமயத்துல இரு பெரும் ஆளுமைகள், அதாவது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், வைகோ ஸ்டார்ட் பண்ணும்போது 94ல ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ வந்து ஜெயலலிதா அப்பதான் ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆகும். அவ்வளவு பெரிய ஆளுமை கிடையாது. வந்திருந்தாங்க, ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. பாமக ராமதாஸ் கட்சி தொடங்கும் போது கருணாநிதி மட்டும்தான் பெரிய ஆளுமையா இருந்தாரு. ஜெயலலிதா அவ்வளவு பெரிய ஆளுமை கிடையாது. 89ல எம்ஜிஆர் காலமாகி விட்டாருங்க, ஒரு வேக்கியம் இருந்துச்சு. ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை விஜயகாந்த் தொடங்கும் போது கருணாநிதி அவர்களும் ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்தாரு. அப்போ சென்டர்ல பெரிய தலைவராக இருந்தாரு. ஜெயலலிதா அம்மையாரும் ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்தாங்க. இரண்டு பேருமே ஒரு ஜாம்பவான்கள். எந்த அளவுக்கு ஜாம்பவான்கள்னா, மத்தியில யார் ஆட்சியில இருந்தாலும் இவங்களை புறந்தள்ள முடியாது. இவங்களை இன்னைக்கு நம்ம இந்த மேல இருந்து ஆட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, பிஜேபி ஆட்ட முடியாது. இவங்க கிட்டதான் கை குனிஞ்சு வந்து நிக்கணும், அவங்க சொல்றதான் கேட்டு போகணுங்கிற அளவுக்கு இருபெரும் ஜாம்பவான்கள் இந்திய அளவுல மிகப்பெரிய தலைவர்களா இருந்த இருபெரும் தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. அது பெருமைக்குரிய விஷயம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த சூழ்நிலையில எல்லாருமே அவங்ககிட்ட குனிஞ்சுதான் போவாங்க. யாருமே அவங்க எதிர்த்து அரசியல் பண்ணி கிட்டத்தட்ட நடக்காத காரியம். அந்த சூழ்நிலையில் நான் சொன்ன மாதிரி 2005 தன்னுடைய கட்சியை தொடங்கியவர் தான் கேப்டன் விஜயகாந்த். அது ஒரு தைரியமான ஒரு விஷயம் தான், பாராட்டு மக்களுமே ரசிச்சாங்க. ஏன்னா இல்லாமக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த கட்சியா அப்போ திமுகவும் அதிமுகவும் இருந்தது. அந்த சூழ்நிலையில ரஜினிகாந்த் எல்லாம் பம்மாத்தி காமிச்சிட்டு பதுங்கி போயிட்டாரு, கமலஹாசன் ஒதுங்கி போயிட்டாரு. எல்லாருமே பயந்து நடுங்கி கொண்டிருந்த காலத்தில் அரசியல் கட்சி இவர்களை எதிர்த்து தொடங்க துணிந்தவர் விஜயகாந்த். இப்ப 2005 தன்னுடைய கட்சியை தொடங்கி அவர் அதை நடத்தும் போது பல பிரச்சனைகள், எதிர்ப்புகள் வரத்தான் செஞ்சது. இந்த ஒரு விஷயத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அதிமுகவும் திமுகவும் சேர்த்து சொல்லுவாங்க, இரண்டு பேர் சேர்ந்து காய் நகர்த்தி இந்த மூன்றாம் சக்தி வளரக்கூடாது விஜயகாந்த் செக் வச்சாங்க அப்படின்னு ஒரு பீரியட்ல சொல்ற ஒரு வழக்கமும் இருந்துச்சு. அவருடைய அலுவலகம் இடிக்கப்பட்டுச்சு, கோயம்பேடு பாலங்கட்டும் ஒரு அலுவலகம் இடிக்கப்பட்டுச்சு, நிறைய இருந்துச்சு. இருந்தாலும் விஜயகாந்த் பின்வாங்கவில்லை. அப்போ இந்த தேமுதிக கட்சியை பத்தி நம்ம பேசணும். கட்சியை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. தேசிய முற்போக்கு என்ன சொன்னாலும் திராவிடன் வந்துட்டா அந்த கொள்கைகள் எல்லாம் பழசுதான். அதிமுக அதே கொள்கை தான், திமுக அதே கொள்கை தான். கொள்கை இல்லை. தேமுதிக என்பது விஜயகாந்த், விஜயகாந்த் என்பவர் தேமுதிக இல்லைன்னா அந்த கட்சியே கிடையாது. அப்ப ஆரம்பத்துல அவருக்கு ரசிகர் மன்றம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அந்த ரசிகர் மன்றத்தை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு விஜய் வர்ற மாதிரி அன்னைக்கு விஜயகாந்த் வந்தார். ஆனா விஜயகாந்துக்கு என்ன ஒரு விஷயம் அப்படி உண்டுன்னா, தன்னை ஒரு கேப்பபிள் ஆர்கனைசர் முன்னாலே காமிச்சிருந்தார். நடிகர் சங்கத்துல தலைவரா இருந்து அவர் கடன் எல்லாம் அழிச்சு பில்டிங் கட்டி கொடுத்து நிறைய பண்ணியிருக்காரு. சோ அந்த நடிகர் சங்கத்தோட குட்வில் அவருக்கு இருந்துச்சு. இன்றைக்கு விஜய் வரும்போது சில பேர் ஆதரிக்கிறாங்க, சில பேர் சினிமா எதிர்க்கிறாங்க. அப்படி கிடையாது. விஜயகாந்த் எல்லாருமே கிட்டத்தட்ட மறைமுகமா ஆதரிக்கத்தான் செஞ்சாங்க. ஏன்னா அவர் திரைத்துறையோட தலைவராக கூட இருந்திருக்காரு. அப்ப இந்த சூழ்நிலையில விஜயகாந்தோட கட்சி ஆரம்பிக்கும் போது இரு ஜாம்பவான்களுக்கு எதிர்த்து ஆரம்பிக்கும் போது எல்லாருமே நினைச்சது விஜயகாந்த் இல்லாம ஆயிடுவாரு, அவரால் எலெக்ஷன் இன்னும் சர்வே பண்ண முடியாது. 2006 எலெக்ஷன்ல பாடுதான் பட்டார். அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் மட்டும் விஷயம் ஜெயிக்கிறார். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 2011 ஒரு அரசியல்வாதியோ சூப்பர் டெசிஷன் எடுக்கிறாரு. 5 ஆண்டுகள் அவருக்கு மைண்ட் மெச்சூரிட்டி வந்துட்டு அவர் யோசிக்கிறாரு, நம்ம இப்படி சும்மா பேசிக்கிட்டு அரசியல் பேசிக்கிட்டு சீட்டு ஜெயிக்காமல் இருந்தோம்னா நம்ம கட்சி அழிஞ்சிரும், கட்சி அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாது. ஏன்னா நீங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், திமுக ராஜாஜியை குறை சொல்லியே வளர்ந்த கட்சி. ஆனா தங்களுக்கு கடைசி எலெக்ஷன் தேவைங்குமா அவரோட கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு அரசியல் கட்சியை வளர்க்க வேண்டும் ஒரு முடிவு 2011 எடுத்து அதிமுகவோட அன்றைக்கு எதிர்கட்சியான அதிமுக கூட்டணியை வச்சு அவர் 2011 அசம்பிளி எலெக்ஷனை ஃபேஸ் பண்றாரு, சட்டமன்ற தேர்தலை ஃபேஸ் பண்றாரு. அப்படி சந்திக்கும் போது அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடைகிறது. இவர் தான் போட்டியிட்ட 41 சீட்ல 29 சீட்டு எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கிறாரு விஜயகாந்த். அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 29 எம்எல்ஏக்களை சட்டமன்றத்திற்கு அனுப்புகின்றது. இது அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா எதிர்கட்சி அந்த சமயத்துல அடுத்த அலையன்ஸ்
டிஎம்கே வாக்கு சதவீதம் கூட டிஎம்கே வாங்கியிருந்தாலும் டிஎம்கேக்கு 23 எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க. அப்ப எதிர்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்தையே கட்சி தொடங்கி 5 வருஷத்துல விஜயகாந்த் பெற்றுறாரு. ஏன்னா அவருக்கு தான் அதிக சீட்டுகள் இருக்கு. அந்த 29 சீட்டுகள் அவர் ஜெயிச்சு அவர் எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தை பெறதுங்கிறது கட்சிக்கு ஒரு பெரிய பூஸ்ட். எந்த ஒரு கட்சிக்கும் பெரிய பூஸ்ட். இது நீங்க கட்சி அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு உங்களுக்கு பெரிதும் உதவி இருக்கணும். அந்த சூழ்நிலையில தான் 2011 எலெக்ஷன்ல யார் ஜெயிச்சான்னு பார்க்கும்போது நான் சொல்லுவேன், என்னைக்குமே சொல்லுவேன், விஜயகாந்த் ஜெயலலிதா ஜெயிச்சாங்களா கருணாநிதி ஜெயிச்சாங்களாங்கும் போது ஜெயிச்சது உண்மையா விஜயகாந்த் தான். அதான் ஆனால் அதை அவரால் சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அப்ப ஒரு ஸ்டேஜ்ல அவருக்கும் அன்றைக்கு ஆட்சி அமைச்சர் ஜெயலலிதா அம்மையாருக்கு தனி மெஜாரிட்டி வந்துட்டு 130 சீட்டு மேல அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்ப எந்த கூட்டணி கட்சியோட ஆதரவும் அவங்களுக்கு தேவையில்லை, தனியாவே அவங்க ஆட்சி அமைக்கலாம் ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இவங்க எல்லாத்தையும் வழக்கம் போல தள்ளி விட்ட மாதிரி தள்ளி விட்டாங்க. அப்ப இவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள அந்த காரசாரமான அந்த விவாதம் சண்டை எல்லாம் இட்ஸ் அ பேஜ் இன் ஹிஸ்டரி, வரலாற்றில் ஒரு பக்கமாக அமைந்தது. ஏன்னா ஜெயலலிதா அம்மையாரோட சண்டை போடுறதுக்கு யாருமே துணிய மாட்டாங்க. சட்டமன்றத்தில் எதிர்த்து ஒரு பேசுனது ஒரு வரலாற்றுல ஒரு பதிவாத்தான் இன்னைக்கு அதை பார்க்கலாம். வேற யாரும் அப்படி பேச மாட்டாங்க. அவர் பேசுற சில பேர் அனாவசியமா இருக்குன்னு சொல்லலாம், என்னவும் சொல்லலாம், பட் எதிர்த்து நின்னார். அப்ப தன்னோட அந்த லீடர்ஷிப் கேலிபரை தான் எவ்வளவு பேர் தலைமை பண்பை அவர் அந்த இடத்துல காமிக்கிறார் கூட நிறைய பேர் சொன்னாங்க. அப்ப கட்சி ஒரு நல்ல வலிமையான நிலைமையில இருந்துச்சு. பாத்தீங்கன்னா 7.94% 8% வாக்கு வாங்கி அவர் கட்சி ரெஜிஸ்டர் கூட ஆச்சு. அப்போ கட்சி வளர்ச்சி பாதையில் 2011 எலெக்ஷனுக்கு அப்புறம் போய்கிட்டே இருக்கு. இந்த 2011 எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு 2016 எலெக்ஷன் வருது. வழக்கமா இவர் என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னா, நேரா இங்க இருந்து அன்னைக்கு எதிர்கட்சி திமுக ஜம்ப் பண்ணி இருந்தாருன்னா இவருக்கு நிறைய எம்எல்ஏக்கள் வந்திருந்திருக்கும், இவரும் ஆட்சியர் பங்கு கொடுக்க, இல்லைன்னா வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கலாம், கட்சி ஒரு லெவன்ஸாவே இருந்திருக்கும், கட்சி ஒரு பெரிய கட்சியா இருந்தது. இவர் என்ன பண்றாரு, என்ன நடந்ததுன்னு தெரியல. சில பேர் தவறான மோட்டிவ்ஸ் கூட சொல்றாங்க, பெட்டி வாங்கிட்டு 3வது அணி ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. என்ன நடந்தது பின்னால் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அரசியல் சூசைட், அரசியல் தற்கொலைக்கு சமமான ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதிமுக வேண்டாம், திமுக வேண்டாம், எங்கள் தலைமையில் 3வது கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணி அமைக்கிறாரு. தேமுதிக தலைமையிலான 3வது கூட்டணி அமைச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 கம்யூனிஸ்ட் பார்ட்டி, இப்படி பல மதிமுக அப்படி கட்சிகள்லாம் சேர்த்து 3வது கூட்டணி ஒன்று அமைக்கிறாரு. தொடக்கம் போதே தெரியும், இட் வாஸ் a still born baby, அது செத்து பிறந்த குழந்தைன்னு உலகத்துக்கு தெரியும். ஆனாலும் யார் சொல்லி என்னத்தை சொல்லி எல்லாரும் அவர் மனைவி இன்றைக்கு பொதுச் செயலாளர் இருக்கிற பிரேமலதா விஜயகாந்த் தான் பிளேம் பண்றாங்க, அவங்க மேலதான் பழிய போடுறாங்க. பட் என்ன இருந்தாலும் தலைவர் என்பவன் எடுத்த முடிவுக்கு அவன் தான் பொறுப்பு, வேற ஒருத்தரை கை காமிக்க கூடாது. நான் அதை விஜயகாந்த் தான் பொறுப்புன்னு சொல்லுவேன். ரொம்ப கேவலமான ஒரு டெசிஷன் அது. அரசியல் வரலாற்றுல நீங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கேவலமான ஒரு முடிவை இந்த தலைவர் எடுத்திருப்பாருன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அவர் அன்று ஜெயலலிதாவுக்கு அகைன்ஸ்டா பேசிக்கிட்டு கருணாநிதியோட போயிருந்தார் என்றால் நிச்சயமாக இதே 41 சீட்டுக்கு மேல 50 சீட்டு கூட அவருக்கு அந்த கூட்டணியில கிடைச்சிருந்திருக்கலாம், ஒரு கணிசமான தொகை எம்எல்ஏ ஜெயிச்சிருந்திருக்கலாம். இவர் என்ன பண்றாரு, ஒரு புதுசா ஒரு கூட்டணி தொடங்கி சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா அவர் ஒரு சீட்டு கூட வாங்காம கேவலமா தோக்குறாங்க. அப்போ 7.94% வாக்கு வங்கி வச்சிருந்த தேமுதிகவோட வாக்கு வங்கி 3%க்கும் கீழே சரிஞ்சு போகுது. அவங்க ரெக்கக்னிஷன் எல்லாம் போயிருது. இது ஒரு மரண அடி ஒரு கட்சிக்கு. ஒரு கட்சி வளர ஆரம்பிக்கும் போது அதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக தெரிய வேண்டும். தன்னோட பர்சனல் ஆதாயத்துக்காகவோ இல்ல வேற ஒரு விஷயத்துக்காகவோ முட்டாள்தனமான டெசிஷன் எடுத்தோம்னா கட்சி கீழே போயிடும். கீழே வந்த கட்சியை நீங்க மேல தூக்கிட்டு கொண்டு வர முடியாது. ஒரு கட்சி ஒரு படி ஏறிடுச்சுன்னா அடுத்து 2வது 3வது 4வது ஏறி போகணும். 4 படி ஏறிட்டு கட்சி திருப்பி 1வது படிக்கு வந்துச்சுன்னா திருப்பி அந்த இழந்த 4 படிகள் ஏறுவது கிட்டத்தட்ட நடக்காத காரியம் அரசியலை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த சூசைடல் டெசிஷன் சொல்லுவாங்க, தற்கொலைக்கு சமமான இந்த முடிவுனால தேமுதிக பெரிதும் பாதிக்கப்பட்டு தன்னோட வலுவை இழந்தது. இருந்தாலும் நினைச்சாங்க தலைவர் இருக்காருன்னு. ஆனால் மேலும் பேரிடியாக அந்த சமயத்துல அவரோட ஹெல்த்துக்கும் ப்ராப்ளம் வர அவரோட அரசியல் வாழ்க்கை அப்பவே கிட்டத்தட்ட அஸ்தமிக்க ஆரம்பிச்சது மாதிரி தான் நம்மளால சொல்ல முடியும். இப்ப இந்த சூழ்நிலைகள்ல 29 எம்எல்ஏ இருந்த அந்த கட்சி இன்னைக்கு 0 எம்எல்ஏ ஆன உடனே அரசியல் அவங்களோட ரெலவன்ஸ் சொல்லுவாங்க, அவர்களோட தேவை, அவங்களோட பங்கு கிட்டத்தட்ட 0வா மாறிடுச்சு. அப்போ அந்த எலெக்ஷன் நீங்க பாத்துருந்தீங்கன்னா அதிமுக ஒரு கணிசமான சீட்டு ஜெயிச்சு ஆட்சி அமைக்குது. திமுக கூட்டணியும் ஒரு கணிசமான சீட்டு ஜெயிக்கிறாங்க 2016 எலெக்ஷன்ல. அந்த எலெக்ஷனை பார்த்து 2016 எலெக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்குது. திமுக கூட்டணி கணிசமான தொகுதி ஜெயிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 90 தொகுதிகள்ல இவங்களோட, அதாவது இந்த 3வது கூட்டணி சொல்லி அவங்களோட வாக்கு, அவங்க வாங்கின வாக்கு தான் தோல்விக்கும் வெற்றிக்குமான வித்தியாசம். அப்ப இவங்க அங்க போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா திமுக ஜெயிச்சிருந்திருக்கும். அதிக அளவு கிட்டத்தட்ட ஒரு ஸ்வீப்பே நடந்திருக்கும் எல்லாரும் சொன்னாங்க. அந்த சூழ்நிலையில் இவர் நடுவில் இவர் ஒண்ணு அங்க போயிருந்தவங்க இங்க இருந்திருக்கும், ரெண்டுமே எல்லாம் நடுவில் இருந்ததுனால அவர் அரசியல் கட்சியை அவர் அன்றே குழி தோண்டி புதைத்து விட்டார். அன்றைக்கு உளுந்த தேமுதிகவால இன்ன வரைக்கும் எந்திரிக்க முடியல.
அதுவும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பர்சனாலிட்டி லீடர்ஷிப் உள்ள கட்சி. எம்ஜிஆர் தான் அதிமுக மாதிரி இருந்து அதுக்கப்புறம் தலைவர் வந்தனால அதிமுக தப்பிச்சுது. பர்சனாலிட்டி லீடர்ஷிப் உள்ள ஒரு கட்சியில அந்த தலைவர் ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்த ஒரு தலைவர் அவருக்கும் அதே பர்சனாலிட்டி இருந்தால் கட்சி நடத்த முடியும். ஆனால் தேமுதிகவை பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவரோட ஹெல்த் பின்னடைவு அடைய அடைய தேமுதிக பின்னடைய ஆரம்பிச்சிருச்சு. அது கட்சியில் இருந்த நபர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக பெரிய ஆட்கள் எல்லாம் வெளியில போய் கட்சி கிட்டத்தட்ட வெறும் பேரளவு ஒரு கட்சியாகவே ஆயிடுச்சு. அதுவும் அவர் ஹெல்த் போக போக அவரால் கட்சி கூட்டங்களில் பங்கேற்க முடியவில்லை. கூட்டங்கள்லாம் ஒரு பொம்மை மாதிரி உட்கார வச்சு கூட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப மக்களுக்கு இனி இவரை நம்பி பிரயோஜனம் இல்லை, ஆப்டிக்ஸ் பார்வை, அந்த பார்வை வர ஆரம்பிச்சிருச்சு. யாருமே தேமுதிக ஓட்டு போடல. இப்ப கடைசியா நடந்த எலெக்ஷன்லாம் 0.4% இப்படிதான் அவங்களோட வாக்கு வங்கி இருக்கு. 1% கூட அவர்களால் தொட முடியவில்லைங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மை. இதுக்கிடையில 14 டிசம்பர் 2023 கேப்டன் விஜயகாந்த் அவரும் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் உள்ளதும் போச்சு உள்ள கண்ணான்னு இருக்கிறதும் கம்ப்ளீட்டா போய் அந்த கட்சி இன்னைக்கு கிட்டத்தட்ட 0% எல்லாம் இருக்கு. இருந்தாலும் ஆங்காங்கே சில தொகுதிகளை சில பாக்கெட்ல சில இன்ஃபுளுன்ஸ் அவருக்கு இருக்கத்தான் செய்யுது. விஜயகாந்த் பேருக்குன்னு ஒரு ஓட்டு இன்னும் உலகம் செய்யுதுங்கிறதுனால அந்த கட்சி இன்றைக்கும் வென்டிலேட்டர்ல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை அவர் வைத்துக் கொண்டு இன்றைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பயங்கரமா அவங்க பார்கெயின் பண்றாங்க. என்டிஏ இப்ப கதவை கிட்டத்தட்ட அடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் இந்த எலெக்ஷன்ல பல அணிகள் பிரிஞ்சு இருக்கிறதுனால பல அணிகளை கிட்டத்தட்ட 4 முனை போட்டி இருக்குன்றாங்க. அப்படி 4 முனை போட்டி இருக்கும்போது ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஓட்டும் ரொம்ப முக்கியம். அதனால இவங்களுக்கு 0.5% இருந்தாலும் இவங்களோட பங்கு முக்கியங்கிற சூழ்நிலைக்கு திமுகவும் அதிமுகவும் தள்ளப்படுது. அப்படிங்கும்போது 2 பேருமே உள்ள வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. கடைசியா கிட்டத்தட்ட என்டிஏ கூட்டணி கதவை அடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. இப்ப டிஎம்கே கூட்டணியில் இவங்களுக்கு 6 எம்எல்ஏ சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் தரதாக பேச்சுவார்த்தை ஓடிக்கொண்டிருக்கிறது. இவங்க 10 கிட்ட கேட்கறாங்க, 10 ராஜ்யசபா கேட்கறாங்க. டிஎம்கே 6 வரைக்கும் நான் தர்றேன்னு சொல்றதா பேசிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் ஆகும் கூட சொல்லிக்கிறாங்க. இந்த முறையாச்சு கன்சிடரேஷன் சொல்லுவாங்க. அது இல்லாம அதாவது வெளிப்படை லாபங்கள் இல்லாமல் கட்சியை வளர்க்க வேண்டுமோட எண்ணத்துல பிரேமலதா விஜயகாந்த் ரெண்டு கூட்டணியில அதிமுகவுனாலும் சரி திமுகவுனாலும் சரி இவங்க என்ன சீட்டு கொடுக்குறாங்களோ அதை வாங்கி ஒரு 2-3 எம்எல்ஏ உள்ள கொண்டு போனாங்க தான் அவங்க கட்சி 2029 மக்களவை தேர்தலில் இருக்கவே செய்யும். இல்ல இந்த தடவையும் சைஃபர்னு வாங்கிட்டாங்கன்னா அவங்க கடையை மூட்டிட்டு அவங்க போக வேண்டியதுதான். கட்சிக்கு பேரளவு கூட ஒன்னும் இருக்காது. அடுத்த எலெக்ஷன்ல ஒருத்தனும் உங்களை மதிக்கவும் மாட்டான். இந்த முறையாவது ஒரு புத்திசாலித்தனமான டெசிஷன் எடுக்க வேண்டும். பைனான்சியல் கன்சிடரேஷன்ஸ், நிதி முக்கியம் தான். ஆனா நிதி மட்டுமே வச்சு நம்பி அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அரசியல் நடக்காது. அரசியலில் முக்கியம் எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு. அதை நீங்க கணக்கு வச்சு நீங்க பண்ணீங்கன்னா நிதி ஆட்டோமேட்டிக்கா அப்புறம் பின்னால வரும். இந்த எலெக்ஷன்லயாச்சு அவங்க 2 பேர்ல யாரோட ஒரு கூட்டணி வச்சு அந்த கூட்டணி மூலம் 2-3 எம்எல்ஏக்கள் வந்தா தான் இந்த கட்சி வென்டிலேட்டர்ல இருக்கிற கட்சி அடுத்த எலெக்ஷனுக்கு வென்டிலேட்டர்லயே போக முடியும். இல்லை என்றால் இந்த எலெக்ஷனோட நாம தேமுதிகக்கு தைரியமாக மூடு விழா நடத்தி விடலாம். அதுதான் உண்மை. இதுதான் தேமுதிகவின் இன்றைய நிலைமை. இந்த அரசியல் நிலைமையில அடுத்து பிரேமலதா விஜயகாந்த் என்ன நிர்ணயம் பண்ண போறாங்க, என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வச்சுதான் அந்த கட்சி வருங்காலத்தில் இருக்குமா இல்லையா என்பதையே நாம் தீர்மானிக்க முடியும். மீண்டும் சந்திப்போம்.